வாங்க வாங்க வாங்க. வணக்கம். என்ன எல்லாரும் தட்டு தாம்பாளத்தோட ஊருக்குள்ள கிளம்பிட்டீங்க? என்ன விசேஷம்? விசேஷம் தாங்க, பொண்ணு பார்க்க போறோம். ஆமா, இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. ஓ, என்ன கேக்குறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்லயே பெரிய கதாசிரியர். சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. ஓ, மாப்பிள்ள நீங்க தானே? மாப்பிள்ள நான் இல்லைங்க, எங்க அண்ணன். எங்க? பக்கத்தூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது, மாடு அடக்கிறதுல பெரிய வீரர், அடக்கிட்டு பின்னாலே வந்துருவார். அடாடாடாடா, என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை. என் கதையில வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஜல்லிக்கட்டு அடக்கக்கூடிய மாபெரும் வீரங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறப்ப உங்கள மாதிரியே ஒரு தம்பியும், இவங்க யாரு அக்கா, இவங்கள மாதிரியே ஒரு அக்காவும் போய்க்கிருந்தாங்க. அங்க மாப்பிள்ள மாட்டை அடக்க, இங்க பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க. தம்பி, நம்ம கதை மாதிரியே இருக்குப்பா. இருக்கட்டுங்க, நம்ம கதை படத்துல வந்தா நமக்கு தானே பெருமை. நீங்க என்ன சொல்லுங்க? சொல்றேன் கேளுங்க. அங்க மாப்பிள்ள மாட்டை அடக்கும் போது திடீர்னு மாட்டோட அண்ணன் மாட்டுக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட குடலை குத்தி சாய்ச்சிருச்சு. தம்பி, முதல்ல பொண்ணு பார்க்க போறப்போ இப்படி அபசகரமா பேசுறானே. உங்க அக்காவுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மேல கேளுங்க. இங்க என்ன நடந்து தெரியுமா? பொண்ணோட சேலை விளக்குல வந்து தீ பிடிச்சு எரிச்சு போச்சு. போது நிறுத்தியா? பொண்ணு பார்க்க போறப்ப குடல் செஞ்சு போச்சு, தீ பிடிச்சு போச்சுன்னு இன்னொரு தடவை வாய் திறந்து கதை கதைன்னு சொன்னேன், நாக்கு கறி தின்னுடுவேன். நாக்கையா? கதைதான். என்ன கதை? அண்ணே அண்ணே, என்னாச்சு? அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? கேட்க சொல்லிட்டாலியா? அது எப்படின்னு சொல்லுவேன். சொல்லிடுறேன். உங்க அண்ணனை மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சு. மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சா? அவன் ஒரு தடவை சொன்னான்ல, அப்புறம் எதுக்கு நீ ஒரு தடவை சொல்ற? இந்த பாரு, நான் சொன்னது கதை. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத, நல்லா இல்ல. நீ சொன்ன கதையில என்ன மாதிரியே ஒரு தம்பியா? ஆமா. எங்க அக்கா மாதிரியே ஒரு அக்காவா? ஆமா. எங்க அண்ணன் மாதிரியே ஒரு கதாநாயகனா? கரெக்டா நாம சொல்றியாப்பா? ஐயோ, கல்யாணம். ஏய் நில்றா, ஓடாதா. ஏய் தட்டிக்காலா, எங்க அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஆச்சு, நீ கதை சொல்றியா? அந்த வாயே இருக்காது. ஏய், அடுத்த கதை உங்க அடி. வாங்க 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 வாங்க. என்ன இத்தனை வாங்க? நீங்க எப்பேற்பட்ட கதாசிரியரே, உங்களை எப்படி வரவேற்கலாம்? எப்படி உட்காருங்க. ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்க நின்னுட்டு தான் எனக்கு வலிக்குங்க. எங்க? கால் வலிக்கும்ல. கதாசிரியர் வந்திருக்காரு. இனிப்பு காரம் உள்ள இருக்கிற பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ, பலகாரமா? பின்னீர் வண்டிதான். ஏங்க, எதுக்கு எனக்கு பலகாரம் எல்லாம்? என்ன உங்களுக்கு குடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? சீக்கிரம் கொண்டாடி. அம்மா கும்பிடுறமா. சாப்பிடுங்க. ஏங்க, முன்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போறப்ப மிச்சத்தை துண்டுல கட்டிட்டு போயிடவா? எல்லாம் உங்களுக்கு தான், பின்னாடி நிறைய தர்றேன். உங்க கரணங்க. ஐயோ, எப்படி தம்பி சாப்பிடுங்க. இதெல்லாம் என் மகளை பொண்ணு பார்க்க வந்து உங்களுக்காக செய்தது. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, சாப்பிடுங்க. தம்பி, நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம்ல? ஏதோ நம்ம அறிவுக்கு என்னத சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் பலிக்குதாம்ல? எல்லாம் பகவானுடைய செயல். நீங்க ஜோசியம் சொல்லுவீங்களா? கோவிச்சுக்கிட்டா எப்படி? சாப்பிடுங்க. இருங்க. என்ன சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. கோவிச்சுக்கிட்டாதீங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணிய குடிச்சுக்கிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும். குடிங்க. ஏங்க, இத சாப்பிட்டு அத போய் எப்படி சாப்பிட முடியும்? இது மட்டுமா இருக்கு? இன்னும் பின்னாடி நிறைய தருவோம் இல்ல? பின்னாடியா? குடிங்க. என்னமோப்பா. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. கீழே கீழேயா? ஐயோ ஐயோ. என்னையும் எங்க அண்ணன் கணக்கு மாதிரி கோலம் நினைச்சியா? இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. பின்னாடி பாரு. பாத்துட்டேன். பழுக்க பழுக்க வச்சுட்டானே. ஐயோ ஐயோ. உன் கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்திடுவோம். சரிண்ணே. இங்க பாரு, சின்ன பிள்ளைக்கு பாரு வெக்கத்தை. சும்மா இருங்க மாமா. உனக்கு அதை விட செலுத்த மாப்பிள்ளைய பாக்குறேன். ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். பின்னாடி பாரு. கதையே சொல்லலாம், அதுக்குள்ள புகையுது. கந்தசாமி காப்பாத்திக்க. அண்ணே, பெட்டி கடையில கதையை சொல்லி ஒருத்தனை மேல அனுப்புனது நீங்க தானே? ஆமா. அதுக்கு என்னப்ப? உங்களை தானே தேடிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்பா, அவர் விதி முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு என்ன விட போறீங்க? அண்ணா, நீங்க கண்கண்ட தெய்வம் மாதிரி. ஒட்டி கடைக்காரனுக்கு கதை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவுக்கு கதை சொன்னீங்கன்னா அந்த கிளை மேல போய் சேர்ந்துருனே. சொத்து பூரா எங்களுக்கு வந்துருனே. உங்களுக்கு 5000 ரூபாய் தரனே. 5000? என்னடா சொல்றீங்க? ஐயோ, வாங்க போவோம் வாங்க.
அடாடாடாடாடாடா. ஐயா நீங்க சொன்ன தாத்தா வருதா? இவர்தானே? ஐயோ தாத்தா, இழுவ ஜாஸ்தியா இருக்கப்பா. எம்மாடி, கடைசி நேரத்துல இவர் காதுல 2 நல்லது சொன்னாதான் இவர் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால உங்களை எல்லாம் வச்சுக்க சொல்ல முடியாது. தயவு பண்ணி எல்லாரும் நெஞ்சு பொடிகளே வெளியே போகத்தா. போங்க போங்க போங்க. தாத்தா, இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டீங்கன்னா மோட்சத்திலையும் ஒரு மோட்சம் கிடைக்கும். நல்லா காதை தீட்டி வச்சு கேளு. கேக்குறியா? கிழமை கேக்குறேன்டாயா. அதாவது எம எருமையில எதுக்கு வர்றான்? ஐயோ அடியா, என்ன எந்திரிக்கிற நீ? ஐயோ மறுபடியும் எந்திரிக்கிறானே. ஏன் பெருசு பொறுத்துக்கிட்டே நீ? ஒழிக்கிட்டேன். இப்படி வாப்பா. என்னையா? நான் பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. இந்த கதையோட தெம்புல 10 வருஷத்துக்கு எனக்கு சாவே கிடையாது. எந்த வைத்தியனாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த கதை சாதிச்சு கொடுத்துப்பா. எங்க இவ்வளவு சுத்தி நான் ஆள முடியாத போயிடுவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா, கவலைப்பட்டேன். அப்ப சாகவே மாட்டியா? இந்த 10,000 வச்சுக்க. தீர்க்காயசாயிரா, கருமை நிற கண்ணா, தீர்க்காயசாயிரு. மூடுப்பா, மூடு 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 மூடு. வரட்டுங்களாப்பா? கடைக்கு அடிக்கடி வாமா. வியாபாரம் எப்படி எல்லாம் நடக்குதா? பெருசு ஓவர் வெயிலா இருக்கு. ஆமாங்க. ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சோடா இருந்தா கொடு. சோடாவா? காசா? ஏன் நான் தரமாட்டேனா? சாப்பிட்டு உன் பாட்டு ஓட்டினா அப்ப நான் ஓடுறேன். ஓடு. நான் யார் தெரியுமா? யாரு? கதாசிரியரியா? கதாசிரியரா? என்ன? எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா? சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா? உட்காரலாமா? ஆராமா உட்காருங்க. நாங்க சோடா குடிங்க. குடிக்கலாமா? குடிங்க. காசு கேட்க மாட்டேங்க. ஏங்க உங்க கதையோட பேர் என்னங்க? என்னோட கதை பேரா? பகலுக்குள் ஒரு இருட்டு. பகலுக்குள் ஒரு இருட்டா? ரொம்ப நல்ல பேருங்க. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இழிச்சவா சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயச்சுக்க மாட்டேங்க. நான் இருக்கிறேங்க. நீங்களா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ அந்த பாவம் எனக்கு வேணாங்க. எனக்கு வேணாம். பீடி 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 பத்தி வைக்க ஒரு தீப்பிடி கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் எழுதுன அந்த திகில் கதை இந்த தீப்பெட்டியில இருக்க. தீப்பெட்டிக்குள்ள ஒரு திகில் கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? அதாவது பரந்த காடு, கும்முன்னு ஒரு இருட்டு, வெளிச்சமே போகாது. என்னது? ஒட்டகம் குலைக்குது. ஒட்டகம் குலைக்குமா? இது என்னங்க? இது ஓனா கூவு. ஓனா கூவுதா? என்னங்க செவில அடிச்சிட்டு போகுது? அந்த கதறு. அந்த கதறுதா? அந்த காட்டுக்குள்ள நீ நடந்து போற. நான் மாட்டேங்க. நீதான் போகணும். ஐயா நான் மாட்டேன், பயமா இருக்குங்க. வேணா நீங்க கூட வாங்க. இல்ல நீ மட்டும் தான் போகணும். எங்க? நான் போறேன். என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அத நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே பாட்டு. என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்னைய ஆயிருக்கும்? ஐயோ என்ன ஆச்சு? ஜோலி முடிச்சாயா பெருசு? ஐயோ செத்துட்டானையா கிழமை? என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்ல வேளை யாரும் பாக்கலப்பா. சீக்கிரம் இடத்த காலி பண்றா கந்தசாமி. நானும் நம்ம கதையை எவங்கிட்டயாவது சொல்லி அந்த கதையை ஒரு படமாக்கிப்பலாம்னு பார்த்தா சொல்றேன் குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. அண்ணே அண்ணே என்ன ஒரு கலாங்கால சொல்றீங்க. உனச்சு புறமான கதையை பேசணுங்கண்ணே.
உணர்ச்சி வசமான கதையா? ஆமாண்ணே. ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டியே, உனக்கு சொல்லாம வேற யாருக்கு தான் சொல்ல போறேன், வா சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட பிள்ளை பிறந்து, ரெண்டு பேருமே ஆம்பளை பையன். அந்த பசங்க ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க. சரி. அந்த வளர்ச்சியை பார்த்த தாய் தப்பேன், ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு மருமகள் இருக்காளுங்க பத்தியா, அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு பொறாம, இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு பொறாம, அவளை பத்தி இவ போட்டு வருது, இவளை பத்தி அவ போட்டு வருது, இப்படியே ஆகி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை. இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷங்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன ஆகும்? தம்பிக்காரன் கோவப்பட்டான். நேர அண்ணங்காரனை பார்த்து, ஏண்டா என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க, அடிச்சா ஒரு அடி நெஞ்சில, ஏண்டா என் சட்டையவா பிடிக்கிறேன்னு போட்டா ஒரு அற, அவன் அடிய பார்த்து அவன் சும்மா இருப்பானா ஒரு அற, ஏண்டா என்னையவாடா அடிச்சு மிதிச்சான், அடிச்சா குடுறான், வெட்டான் குடுறான், அடிச்சு நிமிட்டான்டா. கதை பேசும்போது குறுக்க பேசப்படாதா, சொல்றத கேளு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு பெரிய அருவாளை எடுத்து, டேய் நேத்ரா, யாரு பாரு, டேய் வருங்காலம் என் மச்சான என்ன பண்ற? ஒண்ணும் இல்லங்க, தம்பி ஒரு உணர்ச்சிவசமான கதை கிடைச்சு, அதான் உணர்ச்சிவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. அடிச்சுட்டானா? கோவப்படாத, உணர்ச்சிவசமான கதையை என்கிட்ட சொல்றா. உங்கட்டியா? நாளைக்கு அவன்கிட்ட வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா. சொல்லலன்னா என்ன முதல் சொல்லிடுற? அட எடியா, கையா உடைஞ்சு போச்சு, என்னதான் வச்சிருக்க, எடு. டேய் அருவாளா, ஐயோ நோ 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 நோ. டேய் சினிச்சாமி, சினிச்சாமி கொஞ்சம் நில்றா. ஏய் யாரா நீ? அந்த ஆள் பாதி கதையை கட்டு பீஸ் ஆயிட்டாடா, நீ யாச்சு மீதி கதை கேளு, இல்ல நான் செத்தே போயிருவேடா. உங்க வீவா? ஐயோ அத காட்டணும், வர்ற ரயில்ல விழுந்து தலை கொடுத்து செத்து போறான்டா. விடுடா. டேய் பொய்யெல்லாம் சொல்லாதடா, பொய்யெல்லாம் சொல்லாதடா. டேய் சினிச்சாமி, டேய் கொஞ்சம் கதை கேட்டா ஓடுடா. டேய் ஓடுறியா? ஓடுறா ஓடு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறா. ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஓடினாலும் என் மீதி கதை இல்ல, என் முழு கதை ஓட்ட சொல்லாம விட மாட்டேன். ஓடிக்கிட்டே கேள்றா சீனிச்சாமி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரம், அந்த மரத்து உச்சியில ஒரு மாங்காய், அந்த மாங்காய்க்குள்ள ஒரு தேங்காய். அட பாதகம், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா. மானஸ்த அன்னைக்கு மானஸ்த உன் கதையே ஒரு கதையாக்கி இந்த உலகம் பூரா பரப்புறா. சீனிச்சாமி, உன் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா, இந்த சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்களே, சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளு. ஐயோ யாரு? நான் தான். நீங்க தானா? தம்பி நல்லா இருக்கீங்களா? எங்கிட்டு உங்களை மாதிரி ஆளுங்களா அந்த ஊர்ல திரியறப்ப எங்கிட்டு நல்லா இருக்க முடியும்? பட்டணத்துக்கு போயிட்டு வந்தா கேளுங்க இந்த கேள்வியா. அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. அப்புறம் புதுசா ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன், அதுல கொஞ்சோண்டு கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன்னு ஒரு பதில் சொல்றீங்க. தம்பி, உங்களால சட்டு புட்டுன்னு ஒரு கதையை சொல்லவே முடியாது. நான் அவசரமா போகணும், காதுல வலி, வைத்தியரை பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். நான் கதை சொன்னதுக்கு பின்னால வைத்தியரை பாருங்க, இப்ப என் கதையை கேளுங்க. பொத்திருக்க கால தானே பொறுக்க முடியாம வலிக்குது, கதையை எந்த வழியா வர்றேன், கசடு பூரா அந்த வழியா புரிந்து வரும் பாரு. நேரம் இரு. என்ன இளவியாது, விரல விட்டா வண்டி வண்டியா வருது. உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுகுவத்திய பண்ணிடலாம் போல இருக்கு. சரியாரு? ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே இப்படி சாஞ்சிட்டிய, மீதி கதையை நான் எப்ப சொல்றது? கதை தான் சொல்லியாச்ச, கையேடு. பாவி, ஊர்ல ஊத வேண்டிய சங்கை என் காதால ஊத வச்சிட்டேடா. என் எண்ணங்களை எவனும் எண்ணி பார்க்கல, என் எழுத்துக்களை எவனும் ஏறெடுத்து பார்க்கல, மற்றவன் தான் காதார கேட்கல. நீங்களாவது வகுறால சாப்பிடுங்க என் செல்லங்களா. நண்பர்களே, அன்று சிந்திய மூக்குங்கிற அந்த கதைய மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்புமா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை பணமா எடுத்து 25 வாரம் ஓட்டுவான்.
அவனுக்கும் கொடுத்து வைக்கல. நண்பர்களே, இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. யாரா அவன்? என் கழுதை என்னடா பண்ற? நான் கதையெழுதி 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 அத கழுத கவி வாங்க வச்சுட்டாங்களே. ஏன் திங்கிற நிப்பாட்டிட்ட? உனக்கு கூட பிடிக்கல என் கதை. ஆனா மூதேவி தின்னு. இப்ப நீ திங்கல, உன்னை நான் தின்றுவேன். ஊரெல்லாம் கதையை சொல்லி ஒவ்வொருத்தனா மேல அனுப்பிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என் கழுதையா உனக்கு ஒரு முடிவு கட்டும். குடி, குதிரை வேகத்துல போ. நீ அவனை எந்த இடத்துல மிதிச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா. Your name, please? Supriya. Oh, sweet name. Mrs. I am Mrs. Govinsamy. கோவிந்தசாமி இப்ப எங்க இருக்காருங்க? துபாயில இருக்காரு. அப்ப ரூட் கிளியர். இந்தியாவுல உங்களுக்கு வேற யாருமே துணைக்கலன்னு சொல்லுங்க. ஏன் முனுசாமி இருக்காரு? அவர் யாருங்க? அவரு என் செகண்ட் ஹஸ்பண்ட். Too much. தாத்தா, என்ன நின்றுங்க? ஓட முடியலையா? கூடவே வந்த திடீர்னு காணாம போயிட்ட. எங்கடா போன? அது தாத்தா, உங்களால வேகமா ஓட முடியாதனால பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு Too வரேன். much. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், பீச்ல ஓட வர்றமே எதுக்காக வர்றோம்? உடம்ப பாத்துக்கிறதுக்கு. நல்லா பாத்தியல்ல, ஷாக் அடிச்ச மாதிரி இருக்க. இந்த பாரு, என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காகத்தான் வரானுங்க. தாத்தா, இத வரமா நல்ல வேலை கூப்பிட்டாங்க, இல்லன்னா உங்களால ஓட முடியாம போயிருக்கும். டேய், உன் வயசுல நான் ஓடாத ஓட்டமா? கேள்விப்பட்டேன். செக்கமா கடனை வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க. அது ஒரு ஓட்டமா? கேவலமா பேசாதடா. நான் எடுத்த படத்தை வாங்கறதுக்கு எல்லாரும் பொச்சானுங்க. சொல்ல தாங்க முடியாம அதுல ஓடின ஓட்டம் தான். அப்படியா? ஒவ்வொரு படமும் மணிமணியான படம், எல்லாமே சில்வர் ஜூப்ளி, 100 days. தாத்தா சீக்கிரம் வாங்க. இத வரமா வர்றாரு வந்துட்டாரு. என்ன இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமா தான் வந்துகிட்டு இருந்தேன். பின்ன என்னாச்சு? இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். டூ மச். ஐயோ, இது வேற டூ மச். சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம். போலாம். தாத்தா போறானே, அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இது தினம் ஜாகின் வரப்ப நடக்கிற விஷயம் தானே தாத்தா. அப்படி என்ன அவர் பார்வையில புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையிலேயே கேட்டு போறான். நியாயம் தானே. பொண்ணு அப்பண்ட கோச்சுக்கு தாத்தண்ட வந்துருச்சு. தாத்தை கிணத்துல விட கல்லு மாதிரியே கிடந்தா அப்படி. கல்யாணத்தை படிக்கன்னு கெஞ்ச நாளே கிடையாது. அது ஒத்துக்கிட்டாங்க. சரி, நான் ஒத்துக்கிற வச்சுட்டா கல்யாணம் நடக்கும். அது இல்ல, உங்களால முடியாத நான் சம்மதிக்க வச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் சோறு கிடைக்கும். தாத்தா, பரிசு என்ன கிடைக்கும்? பரிசா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். என்கிட்ட அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பகதூர் படம் ஒன்று இருக்கு. அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை வச்சு ஓட்டி பொழைச்சுக்க. அது எவனுக்கு வேணும்? இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தருவீங்களா? டேய், நான் ஒரு கல்யாணத்துக்கு சொல்ல, நீ என்னடா 50 கல்யாணத்துக்கு கேக்குறேன். வெயிட்டா கேட்டா தானே வெற்றி. சரிடா சரிடா, ஒத்துக்க வைக்கணும். சந்திர, சந்திர, என்னையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்? என்ன கனவா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு, சீக்கிரம் வா. கனவுல வந்து நேரடியா வந்துட்டாளா? இன்னைக்கு பார்த்தனா சேவிங் கூட பண்ணலையே, என்ன பண்றது? தேவதை, மை லவ். தேவதை, மை தேவதை. ஹலோ ஹலோ, சந்திர சார். யாரியா நீ? யாரா? நான் தான். நீ என்ன பிரைம் மினிஸ்டர்? நான் யாரும் தெரிய பத்திக்கிறேன் சார் வந்திருக்கேன். அன்னைக்கு கோர்ட்ல பின்னு பிரசஞ்சு எடுத்துட்டீங்களாமே சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். அந்த மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார். பேரு ஜோதி. நான் அவங்கள பாதி. ஐ மீன் அவங்களோட BA, நீதிதேவன் MA. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா PA மாதிரி தெரியல, MA மாதிரி தெரியலையே. சார், கலரை 10 கணக்கு தப்பா போட்டீங்க. ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க, என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒண்ணு சந்துரு. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சந்துரு,
உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன ஏதோ அடிதடி கேஸ நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிடுமா? நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி நான் வெளில- இல்ல இல்ல, நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தே வா. இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கார் ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பார்த்ததை நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே. சொல்லு 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 சொல்லு. சும்மாவா? பின்ன ஆ. பணமா? ஆ. பணம் கேட்கலாமா? சரிம்மா சரிம்மா. 5000 ரூபாய் தர்றப்பா. ம். என்ன பிச்சைக்காரனை பாக்குற மாதிரி பாக்குற? சரி 10,000 தர்றப்பா. என் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ற வர. ஏய் இல்லப்பா, என்னப்பா நீ? ஆமா நான் பார்த்தேன்னு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்ல எழுதி வைக்க சொல்றியா? 3 வார்த்தை தானே, அதை நீங்களே சொல்லிடுறது. நான் சொல்றேன் அதுக்கு கொண்டு வரேன். தெரியுதுல்ல? ஆ. தெரியுதுல்லடி. டியா அம்மா, நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன். ஜெயிலரே எதிர்த்து சாட்சி சொல்ல சொன்னா நாளை பின்ன உள்ள வரண்டா பின்னி போடுவாங்க. என் பொழப்பு என்ன ஆகுது? சரி இப்ப என்னன்ற? உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரு 20 ஃபைன் போட்டு முடியுமா? 25,000மா? யா. ஏமா நம்ம நேரம் ஜெயிலே பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். கிளம்புங்க. என்ன வளர்றப்பா? இல்ல கேஷா செக்கான்னு கேட்டுக்கிட்டு கேஷே கொடுங்கப்பா. ஓகே தரேன். வார்த்தையை விட்டீங்களம்மா, வார்த்தையை விட்டீங்களே அம்மா. ஐயோ வேணாண்டானே வேணாண்டானே. 1 ரூபாயா 2 ரூபாயா? 25,000 ஆச்சடா. 25,000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏன்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம் ஏன்டா அந்த பணத்தை ஏன்ட கொடுக்கணும்? அத நீ வேணாம்னு ஏன்ட கொடுத்து ஏன்டா என்ன புலம்ப விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவேனா? எனக்கு ஒண்ணும் புரியலையே, ஒண்ணும் புரியல. இந்த வந்தம்மா, இந்த வந்துட்டேன். ஐயோ கரெக்ட். பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு பூ விழுந்தா நமக்கு. ஐயோ தலை விழுந்துருச்சே. கூப்பிட்டீங்களாமா? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல் என்னாச்சு? கொடுத்துட்டமா. சந்துரு நானே நேர்ல பார்த்து அவன் கையிலே பணத்தை கொடுத்துட்டேன். டேய், அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? என்ன கேட்டாங்க? சந்துருட்ட பணத்தை கொடுத்துட்டான்னு கேட்டாங்க. கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். என்ன உளற? உண்மையைத்தான் சொல்றேன். கேட்டா சந்திர விட்டியா கொடுத்தியா? ஆமா. எந்த சந்திரு? ஐஏஎஸ் கேஸ்ல சாட்சி சொன்னான்ல அந்த சந்தோஷம் தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே கொடுத்தியா? நீங்க சொல்ற பார்த்தா நான் என்னமா பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க. தாத்தா இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன். அந்த பணத்தை சந்துருட்ட கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் ஏது? இது சந்திர கிட்ட கொடுக்க சொன்னே. ஓ, அதான் இது. ஆமா அதான் இது. அது இங்க வந்துச்சு. ஏன் தாத்தா நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்த பிச்சு போடு. அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கரெக்டா சொல்றேன். சொல்லலைன்னா செருப்பு பிஞ்சிடும். நான் நடந்தது அப்படி சொல்லிருந்தேன் தாத்தா. சந்துருவை பார்த்து பணம் கொடுக்கும் போது, டேய் கோர்ட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சுக்காங்க. இந்த தடவை தான் முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன் தாத்தா. ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காரு. மேடம் ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதே. கண்டுபிடி பாக்கலாம். அதானே என்னன்னு தெரியல. ஹேர் ஸ்டைல் சேஞ்ச். கரெக்ட். தேங்க்ஸ். ஏன் இந்த மாற்றம்? ஒண்ணும் இல்ல, சந்திரு சொன்னாரு. எது? சந்துரு சொன்னாரா? தாத்தா உங்க பேத்திக்கு காதல் வந்துருச்சு. எனக்கு இந்த ரஜினி படம் ஓகே. இப்ப எப்படி ரோடு போறேன்னு பாருங்க. ஏம்மா அவன் ஒரு மனுஷனா? நீங்க யாரு அவன் யாரு? நீங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் கருப்பு கவுளை போட்டு வாதாடுற வக்கீலக்கா. அவன் பொய் சாட்சி சொல்ற புறம்போக்கு. உங்க கார் என்ன, பங்களா என்ன, வசதி என்ன? அவன் அடுத்த வேலை சொத்துக்கே வழி இல்லாத அனாத டாக்கு. நீங்க ஒரு அழகு தேவதம்மா, அவன் ஒரு அசிங்கமான ஜந்து. சுருக்கமா சொன்னா நீங்க பூக்கற, அவன் சாக்கற. அம்மா தேங்க்ஸ்மா. இது ஒன்னே போதும். நீங்க சந்துருவை லவ் பண்றதுக்கு இந்த 5 விரலை சாட்சி. உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த 5 விரல் தலையத்தை நான் குளிக்காமலே இருந்து அழிய விட மாட்டேன். இது எங்க ஆத்தா மங்கம்மா மேல சத்தியம். இப்பயே தாத்தாட்ட போய் உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். அது இப்ப முடியாது. ஏமா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆஹா, பாதிக்கிணறு தான் தாண்டி இருக்கீங்களா? ஏமா மீதிக்கு ஒரு நல்ல ஐடியா கை வச்சு வச்சிருக்கேன், சொல்லலாமா? சொல்லு. அப்பாடா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நேர சந்துரு வீட்டுக்கு போய் எதுக்கு இருக்க விட்ட வாடகைக்கு பிடிக்கிறீங்க. ராத்திரி ஆனவொன்னு அங்க இருக்க லைட்ட அமர்த்தி 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 போடுறீங்க. அத பாத்துட்டு அவன் ரூம்ல இருக்க லைட்ட அமர்த்தி 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 போட்டான்னா அவன் உங்களை லவ் பண்றதா அர்த்தம். எப்படிமா நம்ம ஸ்டைலு? கன்றாவியா இருக்கு. தேங்க்ஸ். அப்ப நான் அவன் ஸ்டைலுக்கு வந்துடுறேன். வாயா சீக்கிரம். அவன் எப்படி உங்க ஹேர் ஸ்டைல மாத்தானோ அதே மாதிரி நீங்க அவன் ஹேர் ஸ்டைல மாத்திருங்க. எப்படி? கூப்பிட்டு மொட்டை அடிக்க சொல்லுங்க. இதே மாதிரி அவனு முறைப்பான். முறைக்காதா, மொட்டை அடிச்சா தான் முகத்துக்கு பழனி முறை மாதிரி அழகா இருப்பேன்னு ஒரு பிட்ட போடுங்க. அவனை அசந்து மசந்து மொட்டை அடிச்சவங்க முன்னால வந்தான்னா அவன் உங்களை பிக்கப் பண்றதாக அர்த்தம். எப்படி? செருப்பு பிஞ்சிடும். எனக்கா? உனக்கேதான். வேணாமா, இந்த ஐடியாவே கை விட்டுருவோம். வேணா ஒண்ணு பண்ணுங்க,
இந்த பேப்பர்ல இந்த பேனா வச்சு உங்க மனசுல இருக்க பூரா கொட்டி எழுதி வரைஞ்சு தள்ளுங்க. ஏதாச்சும் பதில் வருதான் பாப்போம். லெட்டர் எழுதுறதுக்கே வைக்கமா? கல்யாணத்தன்னைக்கு காணா போறீங்க போல இருக்க. அப்படியா? நான் அந்த ஓரமா நிக்கிறேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. எழுதி கூப்பிடுங்க. அப்பாடா. இப்படியே சைலண்டா இருந்தா நமக்கு எப்படி ரஜினி படம் கிடைக்கும்? ஜோதியம்மா, ஜோதியம்மா. அடாடா, எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனை தான்ப்பா. ஏமா இந்தாங்க, அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. எவனுக்கு? அதாம்மா அந்த சந்துரு பயலுக்கு. அவருக்கு 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 என்ன எழுதுறது? எங்கேயாச்சும் வர சொல்லி எழுதுங்கம்மா. லெட்டர் கை கிடைச்ச உடனே அப்படியே காத்தா கலந்து வருவாரு. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்களே நேரடியா கேளுங்க. கல்யாணமா? அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்குருவாராவா? என்னங்கம்மா நீங்க கொடுத்த செயினை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னா கடன் தொல்லை அதிகமா இருக்கு, அடை வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா கழுத்துல போட்டுக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டான்னு அர்த்தம். நிச்சயமா? அவர் என்ன யோசனை? இந்தாங்க எழுதுங்க. சரி கொடு. இங்க இருக்கம்மா. என்ன அது? பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். இது பேரு, இது பேனா, இது சேரு. பிடிங்க. ஓ, எழுதுங்க. தேங்க்யூ. அம்மா, அப்பா, அப்படியே அது. அப்பாடா. 2 ரஜினி படம் நம்மளுக்கு ஓகே. லக்கு 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 குட்டு லக்கு. ஆனதே. மாட்டேன்.